தர்மஸ்தலா விவகாரம் கடந்த சில வாரங்களாகவே அனைத்து ஊடகங்களையும் ஆக்கிரமித்திருந்த நிலையில் முன்னாள் ஊழியர் என முன்வந்து பல்வேறு உடல்களை புதைத்ததாக ஒரு புகாரை கொடுத்த அந்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தர்மஸ்தலா விவகாரத்தில் புதிய திருப்பமாக புகார் அளித்தவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. தர்மஸ்தலா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, எதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த புகார் அளித்த நபரே தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்? விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சடலங்களை, அதுவும் அவர்கள் பாலியல் வன்கொடுமை மற்றும் அமிலங்கள் வீசப்பட்ட நிலையில சடலமாக கொண்டு வரப்பட்டு அதை தன்னை கட்டாயப்படுத்தி புதைக்க வைத்ததாக ஒரு நபர் குற்றம் சாட்டியிருந்தார். தற்போது அவரைத்தான் சிறப்பு புலனாய்வு குழுவானது கைது செய்திருக்கிறது. சரி, எப்படி இந்த புகார்தாரரையே கைது செய்தது எஸ்ஐடி அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இதுல முக்கியமான திருப்பமா பார்க்கப்படுது. இந்த விவகாரம் கர்நாடகாவில் கடந்த ஜூலை மாதம் இவர் புகார் அளித்த போது பரபரப்பை ஏற்படுத்தியது. அன்னைக்கு தொடங்கி நேற்றைய தினம் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரபரப்பான செய்தி வந்து கொண்டிருந்தது. குறிப்பா அவர் கை காட்டிய, அதாவது இந்த புகார்தாரர் கை காட்டிய 13 இடங்களை தோண்டிய போது அங்கு 2 இடங்கள்ல மட்டும் எலும்பு துண்டுகளானது கிடைத்தது. ஆனா அவர் சொன்னது 13 இடத்துல நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனா 2 இடங்கள்ல மட்டும்தான் எலும்பு துண்டுகளானது கிடைச்சிருந்தது. அந்த எலும்பு துண்டுகள் கூட ஆண்களுடையது என்று முதற்கட்ட விசாரணையில, அதாவது முதற்கட்ட சோதனையின் போது தெரிய வந்ததை தொடர்ந்து அப்படி என்றால் நீங்கள் கூறியது உண்மையா என்ற ஒரு கேள்வி எழத் தொடங்கியது. இது தொடர்பாக கர்நாடகாவில் தற்போது நடைபெற்று வரும் மழைக்கால கூட்டத்தொடர்ல கூட விவாதங்கள் எழுந்தது. இந்த நிலையில தான் அவர் கூறியதில் உண்மை இல்லை, அவர் யாருடைய அழுத்தத்தின் பேரிலோ கூறியிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் சந்தேகமாக சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது எஸ்ஐடிக்கு தெரிய வருது. இதை தொடர்ந்து நேற்று காலையிலிருந்து அவரிடம் விசாரணையானது. கிட்டத்தட்ட 19 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையில் அவர் கூறிய தகவல்கள் அனைத்தும் பொய் என தெரிய வந்ததாக எஸ்ஐடி உறுதி செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரை தற்போது கைது செய்திருக்கிறது. யாருடைய அழுத்தத்தின் பேரில் அவர் இந்த பொய்யை கூறினார், யாரெல்லாம் இதன் பின்னணியில் இருந்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்த ஏதுவாக அவரை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். அதன் பிறகு போலீஸ் காவலில் எடுத்து இது தொடர்பான விசாரணையை தொடர்ந்து நடத்த இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவர் வேலை பார்த்த அந்த காலகட்டத்தில் உடல்களை புதைத்தாக கூறினார். ஆனால் கிடைத்த எலும்பு துண்டுகள் ஒன்று கூட அந்த காலகட்டத்தை சேர்ந்தது இல்லை என்ற ஒரு விஷயமும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. எனவே இதன் பின்னணியில யார் இருக்கார் என்றால், இதுல வெறும் குற்றச்சம்பவங்களை தாண்டி அரசியல் ரீதியான தொடர்பும் இருப்பதாக எஸ்ஐடியினர் சந்தேகித்திருக்கிறார்கள். எனவே இது அரசியல் ரீதியான பழிவாங்களா, யாரெல்லாம் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த அவர் தற்போது தங்கள் கஸ்டடியில் எடுக்க எஸ்ஐடி முடிவு செய்திருக்கிறது. நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் போலீஸ் விசாரணைக்கு அனுமதி அளிப்பார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. என்றால் கடந்த 1 மாதமாகவே கர்நாடகாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்த ஒரு விவகாரமாக இது பார்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில தற்போது இத்தனை நாள் வரை அந்த நபர், புகார் அளித்த நபர், அந்த அவரது அடையாளமானது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அவரது அடையாளமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரது பெயர் சின்னையா, கர்நாடகாவின் மந்தியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் காவலில் எடுக்கும் பட்சத்தில் அவர் இந்த பொய்யை கூறுவதற்கு காரணம் என்ன, அதன் பின்னணியில் என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். இத்தனை நாட்களாக இந்த 100க்கும் மேற்பட்ட பிணங்களை புதைத்ததாக கூறிய அந்த விவகாரத்துல கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தற்போது திருப்பு முனையாக புகார் அளித்தவரே கைது செய்யப்பட்டிருக்கார். அது மட்டுமல்ல, அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்றும் தெரிய வந்திருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. திருப்பங்கள் பல, ஆனால் குழப்பம் மட்டும் தொடர்ந்து நீடிக்கிறது தர்மஸ்தலா விவகாரத்தில். இந்த நிலையில் புகார் அளித்த அந்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா வழங்க நாம் கேட்டோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.